ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவுகள் அதிகமாக போயிடுச்சுன்னா கொழுப்பு உணவுகளை கம்மியாக சாப்பிடுங்க அப்படின்றது தான் மருத்துவ பரிந்துரை. அதை பற்றி நம்ம பல இடங்களில் விளக்கம் கொடுத்துருக்கோம். அதில் குறிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயை தவிர்த்துடுங்க, உங்களுக்கு ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது பரவலாக சொல்லப்படுற ஒரு மருத்துவ அறிவுரை. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, அறிவியல் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் ஓரளவுக்கு நம்மளுடைய கொழுப்பு அளவுகளை அதிகப்படுத்தினா கூட அதே நேரத்தில் அது ஹெச்டிஎல் அப்படின்ற நல்ல கொழுப்பையும் அதிகப்படுத்துது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தேங்காய் எண்ணெய் எல்டிஎல் அளவுகளை அதிகப்படுத்துறதுனால தான் அது தவிர்த்துக்கங்க அப்படின்னு மருத்துவ பரிந்துரை பண்ணுறாங்க. இந்த எல்டிஎல் பற்றி நம்ம இதற்கு முன்னாடி பல வீடியோக்களில் போட்டிருக்கோம். என்ன மாதிரியான எல்டிஎல் நம்ம உடம்புக்கு தீங்கு அப்படின்றது. அதாவது சிறிய அளவிலான எல்டிஎல் தான் நம்ம உடம்புக்கு பிரச்சனை கொடுக்கும். பெரிய அளவிலான, அதாவது பெரிய துகள்களாக இருக்கிற எல்டிஎல் நம்ம உடம்புக்கு ஆபத்து விளைவிக்காது அப்படின்றத நம்ம முன்னாடி விளக்கமாக சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை பற்றி இதுக்கு முன்னாடி போய் வீடியோவில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் எல்டிஎல் அளவுகளை கொஞ்சம் உயர்த்துது, அதே நேரத்தில் ஹெச்டிஎல்னு சொல்லப்படுற நல்ல கொழுப்பையும் உயர்த்துது. தேங்காய் எண்ணெயில் எம்சிடி அப்படின்னு சொல்லப்படுற மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் ரொம்ப அதிகம். இதை செரிக்க வைக்கிறதுக்கு நமக்கு பித்த நீரோட உதவியோ கல்லீரோட உதவியோ தேவையில்லை. சிறுகுடலில் அதையே அது நேரடியாக செரித்து நம்ம உடம்புக்கு போய் சக்தி கொடுக்கும் அல்லது நல்லது செய்யும் அப்படின்றது தான் அறிவியல் உண்மை. இந்த எம்சிடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற தளங்களில் போய் பார்த்தீங்கன்னா, எம்சிடி ஆயில் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய அது அறிவியல் பூர்வமாக நிரூபணமாக இருக்குது. அந்த எம்சிடி ஆயில் அப்படின்றது 100 ml 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் நமக்கு இயற்கையாகவே நம்ம ஊரில் தேங்காய் எண்ணெயில் இந்த எம்சிடி அப்படின்ற விஷயம் கிடைக்கிதுன்றதை நம்ம உணர்ந்து அதை அதிகமாக நம்ம உணவில் பயன்படுத்தணும். இந்த தேங்காய் எண்ணெய் நம்மளுடைய சிறுகுடல்லையே எளிதாக கலந்து செரித்து நம்ம உடம்புக்கு சக்தி தர்றதுனால மாடிஃபைடு கீட்டோஜெனிக் டயட் அப்படின்னு சொல்லப்படுற குழந்தைகளுக்கு கொடுக்குற, அதாவது எடை குறைவான இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்குற டயட்டில் கூட தேங்காய் எண்ணெயை உபயோகப்படுத்துகிறாங்க. தீவிரமான கொழுப்பு குறைபாடு உள்ள நோயாளிகளுக்கு தேங்காய் எண்ணெயை தான் ஒரு தீர்வாக பயன்படுத்தி அதை சாப்பிட சொல்கிறாங்க மருத்துவத்துறை. தேங்காய் எண்ணெயில் தாய்ப்பாலில் இருக்கிற லாரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு அருமையான ஊட்டச்சத்து இருக்குது. இது ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி. நம்ம உடம்புல நோய் தாக்காமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த லாரிக் ஆசிட் ஒரு முக்கியமான பொருள். இது தாய்ப்பாலில் இருக்குது. அதை தாண்டி தேங்காய் எண்ணெயில் அதிகமாக இருக்குது. ஸோ தேங்காய் எண்ணெய் உபயோகிக்கிறது லாரிக் ஆசிடை நம்ம உடம்புல அதிகப்படுத்தும். தேங்காய் எண்ணெய் ஓரளவு எல்டிஎல் அளவுகளை அதிகப்படுத்தினா கூட அதோடைய ஒட்டுமொத்த நன்மைகள் அப்படின்னு நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே மிகச்சிறந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்படின்றது தான் உண்மை. ஸோ தேங்காய் எண்ணெயை நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகிறதோ அல்லது நேரடியாக நம்ம தினமும் ஒரு 20 ml குடிக்கிறதோ உடலுக்கு மிகச்சிறந்த பயன் தரும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த எம்சிடின்ற விஷயம் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கும். உடல் எடையை குறைக்கிறதுலையும் அது பெரும் பங்கு வகிக்கும். கட்டாயமாக தேங்காய் எண்ணெயில் இருக்கிற கொழுப்பு உங்களுடைய இதய பிரச்சனைக்கு ஒரு காரணமாக அமையவே அமையாது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிரான்ஸ்ஃபேட்னு சொல்லப்படுற வேறு வகையான கெட்ட கொழுப்புகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது தான் இதய நோய் பிரச்சனைகளுக்கு அதிக காரணம். இந்த டிரான்ஸ்ஃபேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ரீஃபைண்ட் ஆயிலும், எல்லா வெஜிடபிள் ஆயிலும், வனஸ்பதி போன்ற கொழுப்பு, இது எல்லாமே டிரான்ஸ்ஃபேட்டை தான் நமக்கு கொடுக்கும். இது அனைத்தும் நம்ம உடம்புக்கு தீங்கு தரும். அப்போ எண்ணெய் உபயோகத்தில் முதல் இடத்துல இருக்கிறது தேங்காய் எண்ணெய் தான். அதுதான் முதல் ஆரோக்கியமான ஒரு எண்ணெய். அதே நேரத்தில் தேங்காய் எண்ணெயையும் கொதிக்க வச்சு அதில் சிக்கன் 65, காலிஃப்ளவர் 65 அப்படி பொரித்து சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு அந்த தவறை பண்ணாதீங்க. எந்த எண்ணெயாக இருந்தாலும், வெண்ணெயாக இருந்தாலும், நெய்யாக இருந்தாலும் அதிகப்படியாக சூடு பற்றி பொரித்து சாப்பிட்றது உடலுக்கு கேடு தான் விளைவிக்கும்.